டிடிவி தினகரன் ஒரு படி மேலே போய் சொல்கிறார். தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி சேருவது நடக்காத காரியங்கிறார். அதாவது இப்போ பெரிய சிக்கல் இருப்பது டிடிவி தினகரன் தான். என்னென்னா, என்டிஏ கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு. அதை டிசம்பரில் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை விட கொடுமை, என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்றால் அதை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ கூட்டணியில் இருக்க முடியாது. சரி, அவருக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, டிடிவி தினகரன் விஜய் கட்சி, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஒரு கட்சியாக இணைந்து விஜயோட போகலான்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படி போகும்போது அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வந்துவிட்டால் இந்த கூட்டணி ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும் என்று ஒரு விவாதம் நடத்தப்பட்டது. அண்ணாமலைக்கும் அப்படி ஒரு ஆசை வந்து அவர் நண்பர்களிடம் விவாதித்திருக்கார். தனி கட்சி ஆரம்பித்து விஜயோட கூட்டணி போனால் என்னென்னு. அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, ரிஸ்க்கு, கொஞ்சம் பொறுங்க. பாஜகவில் இருந்துக்கிட்டு வெளியே கட்சி நடத்துறதுலாம் லேஸ்பட்ட காரியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாங்க. அப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிற ஆசை அண்ணாமலைக்கும் அடங்கி இருக்கிறது. இப்போ என்ன ஆச்சுன்னா, விஜய் பக்கம் போகிறதையும் எடப்பாடி கூட்டத்தை பார்த்து அதோ பார் கொடி பறக்குது, கூட்டணி ரெடி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. 2 கொடி காட்டப்பட்டதற்கே பழனிசாமி அவர்கள் இப்படி பேசியிருப்பது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். ஒரு பெரிய கட்சி அதிமுக 2 கொடியை பார்த்து ஒரு சஞ்சலப்படுகிறாருன்னா எப்படி எடுத்துக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சாரத்தில் பிரம்மாண்டமான கட்சி நமது கட்சியை நோக்கி வரப்போகிறது அப்படிலாம் பேசினார். அது ஒரு தவறு. அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை பேசலை. அதே மாதிரி தான் டங் ஸ்லிப், ஒரு ஆர்வக்கோளாறு விஷயமாக ஒரு இளம் தலைவர் பேசலாம். ஒரு ஆர்வக்கோளாறாக பேசுதுன்னா பரவாயில்ல, அவர் ஏதோ இளம் தலைவர்லாம். நீங்கள் ஒரு 4.5 வருஷம் சிஎம்மாக இருந்தீங்க, ஒரு சீனியர் லீடர், கட்சியோட பொதுச் செயலாளர், 2 கொடியை பார்த்து அதோ பாருங்கள் கொடி பருது கூட்டணி வருதுன்னு சொல்லாமா? மிகப்பெரிய தவறு.